கிராமங்கள்லேருந்து நகர்ப்புறத்துக்கு வந்து மக்கள் குடிபெயர்றது அப்படிங்கிறது வேலைவாய்ப்பு, கல்வித்திறன், இதற்காகலாம் வந்து நிறைய பேர் வந்து சொந்த ஊரை விட்டு சிட்டி சைடு வர்றது அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்குது. அப்படி வந்தது அப்புறம் வந்து சில பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் எதுவுமே கொடுக்கல, அடிப்படை தேவைகள் எதுவுமே பூர்த்தி பண்ணல அப்படின்னு சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் வேணால் வந்து பாருங்க அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். அமைச்சர் பெரிய கருப்பன் அவர் தான். இப்போ சிவகங்கை மாவட்டம் ரெட்டக்குடி அப்படின்ற ஒரு ஊரில் ஒருத்தர் தான் இருக்கார், ஒரு பூசாரி மட்டும்தான் இருக்கார். அந்த ஊரே காலியாக போச்சு அப்படின்ற செய்தி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரபரப்பாக தகவல் எல்லாமே நமக்கு வந்தது என்னென்னா, தண்ணி இல்லை, அங்கே வந்து அடிப்படை தேவைகள் எதுவுமே கிடையாது அந்த ஊரில், அந்த ஊரே மொட்டைக்காடாக போச்சு. அதனால தான் அந்த ஊரில் இருந்து எல்லாருமே வந்து ஐயய்யா இது ஒரு ஊராடா அப்படின்னு வீட்டெல்லாம் பூட்டி போட்டு எங்கிட்டாவது பக்கத்தில் ஒரு சிட்டி பக்கமோ இல்லை ஒரு டவுன் பக்கமோ போய் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்தியை எல்லாரும் டப டபன்னு கொடுத்து கண்டென்ட்டாக ஏற்றி விட்டு பரபரப்பாக பேசப்பட்டது. இப்போ இதை வந்து எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? ஜல்ஜீவன் திட்டத்தின்படி வீட்டுக்கு வீடு தண்ணி குடிநீர் குடிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு காசு கொடுத்தோம், கொடுக்கல பாருங்க டிஎம்கே கவர்மெண்ட்டை, அந்த ஊரில் தண்ணி இல்லையா அப்படின்ற மாதிரி எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை உடனே பெரிய கருப்பன் அவர்களை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிராமத்திலேருந்து நகர்ப்புறத்துக்கு குடிபெயர்றதுக்கான காரணங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது. வாழ்வாதாரமாக இருக்கலாம், இல்லை பசங்களுடைய படிப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்களால் நகர்ப்புறத்தை நோக்கி மக்கள் எல்லாம் நகர்ந்துட்டு தான் இருக்காங்க. இது எல்லா ஊர்லேயும் நீங்கள் பார்க்க முடியும். கூடுதலாக இந்த ஊரில் தொடர் கொலைகள் நடந்தது, அதை பார்த்து மக்கள் வந்து பீதியில் என்னடா தெரியாத மாதிரி நான் வெட்டிட்டு போகிறேன், இதெல்லாம் எதுக்குப்பா நம்ம இந்த ஊரில் இருந்துக்கிட்டு அப்படின்ற பயமும் இதுக்கு ஒரு கூடுதல் காரணமாக இருக்கலாமே தவிர, அடிப்படை தேவைகள் எதுவுமே இந்த ஊரில் இல்லை அப்படின்னு சொல்கிறது நாங்கள் ஏற்றுக்க முடியாது. எல்லாமே அங்கே இருக்குது. எல்லா வீட்டுக்கும் கரண்ட் கொடுத்துருக்குறோம், எல்லா வீட்டுக்குமே தண்ணி இணைப்பு இருக்குது. நீங்கள் யார் வந்து இல்லைன்னு சொல்கிறீங்களோ வாங்க கூட்டிகிட்டு போய் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காட்டுறதுக்கே ரெடியாக இருக்கிற மாதிரி பேசியிருக்காரு பெரிய கருப்பன் அவர்கள். அது சிவகங்கைக்கு அருகில் இருக்கிற கிராமம். அதனால் என்னென்னா, பெரும்பாலான கிராமங்களில் இருக்க மக்கள் அருகில் இருக்கிற நகரங்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் தங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, சில பேர் அலுவலகங்களுக்கு போகிறவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட காரணங்களால் மெயினாக வந்து இப்போ பிள்ளைகளுடைய படிப்புக்காகவே கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு மக்கள் வருகிறார்கள். அது எல்லா நகரங்கள்லேயும் இருக்குது. அது மாதிரி சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்க அந்த கிராமத்தில் இருந்து குடிபெயர்ந்து வர்றாங்க. இந்த இது வேறு என்னடா திடீர்னு எந்த இதுவுமே இல்லாமல் ஒருத்தன் கொலை பண்ணிட்டு போகிறானேன்னு அந்த அச்ச உணர்வு மக்கள்கிட்ட இருக்கலாம், மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் அடிப்படை வசதியே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்தம் போய் நீங்கள் போய் பார்க்கலாம். ஆக ஜல்ஜீவன் இதில் கூட பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் கூட ஒன்றிய அரசு 4800 கோடி ஜல்ஜீவனதுக்காக கொடுத்துருக்கு, அதை கொண்டே சேர்க்கலைன்றார். அவருக்கு சந்தேகம் இருந்தால் வந்து அந்த மானாவடி கிராமத்தில் வந்து அவர் பார்த்தார்னா தெரியும். எல்லா வீட்டுக்கும் மின் இணைப்பு கொடுத்துருக்கு, இந்த குடிநீர் வசதிக்கானதெல்லாம் கொடுத்துருக்கு. இங்கேருந்து யாராவது ஒரு அறிக்கையை கொடுக்கறது போகிறதும் அமைதியாக வாழ்கிற மக்களிடத்தில் இன்னும் பீதியை கிளப்புறது. அத்தகைய பீதியை கிளப்பக்கூடிய நடவடிக்கைகளை தவிர்ப்பது நல்லதாக.